தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய சகோதரர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்க போட்டியிடுகிறேன். இந்த பகுதியில ஒரு வந்துட்டு இருக்கிற எங்க போனாலும் தண்ணி பிரச்சனை தான் சொல்றாங்க. நல்ல தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி காலையில இருந்து வர அதேதான். எங்கேயுமே தண்ணி பிரச்சனை தீரவில்லை. அடிப்படை உரிமையான தண்ணீரை கொடுக்க ஏன் தயங்குறாங்க? நல்ல திட்டங்கள் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கூட மருத்துவர் ஐயா கொடுத்த அழுத்தத்தால் தான் வந்தது. அவர் மட்டும் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை கூட அன்றைய முதல்வர் கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து சங்கிலி போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. இப்ப மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 10 லட்சம் காவிரி உபரிநீர் திட்டம் போன்றவற்றை எல்லாம் பற்றி பேசுகிறார்கள், அறிக்கை கொடுக்கறாங்க, கண்டனங்கள் போராட்டம் நடத்துறாங்க. ஆனாலும் யார் காதிலேயே விழல. அவங்க கொடுப்பதற்கு அவங்க யாருக்கும் தயாராகவே இல்லை. வளர்ச்சி திட்டங்களே கிடையாது. எல்லாமே இலவசத்தை கொடுத்து மக்களை சும்மா வாய் மூடி வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. தீர்வு கொடுத்தா தானே நமக்கு நல்லா இருக்கும். நிரந்தரமான தீர்வு நம்ம பிரச்சனைக்கு உபரி நீர் திட்டங்கள், இதை செயல்படுத்தினாலே போதும். தருமபுரி மாவட்டம் வாழும். யாருடைய தண்ணியும் நம்ம கேட்கல. கடல்ல வீணா கலக்கக்கூடிய ஒரு டிஎம்சி தண்ணிய நமக்காக கேட்கிறோம். அத ஒரு திட்டம் போட்டு கொடுக்கறது யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தருமபுரியில ஒரு தொழிற்சாலை கிடையாது. வேலைக்கு போவாங்க. தொழிற்சாலை இருந்தா பசங்க இங்க வேலை செய்வாங்க. நல்ல தொழில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒசூரோ, கிருஷ்ணகிரி, பெங்களூரு. அப்ப தர்மபுரியை ஏன் கண்டுக்க மாட்டீங்க? தர்மபுரியில ஏன் நல்ல தொழிற்சாலை அமைக்க மாட்டேன்? கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரிய சட்டைய கேள்வி குரல் எழுப்பினப்பறம் தான் சிப்காட் இங்க வந்திருக்கு. தடங்கம் பகுதியில சிப்காட் வந்து சிப்காட் கூட இப்ப வளாகம் எடுத்து ரோடோத போட்டு இடம் தான் எடுத்திருக்காங்க. அதுல தொழிற்சாலைகள் வந்தாதான் அங்க படித்த இளம் பெண்களுக்கும் வேலை கிடைக்கும். இவ்வளவு பெண்கள் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா பொருளாதார சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் தேவை. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இந்த 2 விஷயத்தை நான் கண்டிப்பாக கையில் எடுத்து போராடுவேன். உங்க வீட்டு பொண்ணா கேட்கிறேன், உங்களோட சகோதரியா சொல்றேன். டெல்லி பாராளுமன்றத்துல பற்றி நான் பேசுவேன். எனக்கு நீங்க வாய்ப்பு மாம்பழத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் டெல்லி எங்க வேணாலும் போய் நான் போராட்ட தயாரா இருக்கிறேன். நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா போராட்டம் போராட்டம் போராட்டம். தண்ணி கிடைக்கல, வேலை கிடைக்கல, நல்ல கல்வி கிடைக்கலன்னு போராட்டமா போயிடுச்சு. ஆனா நம்ம குழந்தைங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாது. அதாவது நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி, நல்ல வேலை, இதெல்லாம் இதுக்காகவாவது எனக்கு நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்களிக்கணும். ஏன்னா நீங்க திட்டங்களை தந்தது மாம்பழ சின்னம் தான். 108 ஆம்புலன்ஸ் நீங்க யாரும் கேட்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடியே தந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதே போல தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி, அதையும் தந்தவர் மருத்துவர் அன்புமணி. மருத்துவமனையில பெரிய டாக்டர் நமக்கு வைத்தியம் பார்த்தாங்க அரசு மருத்துவமனை. ஆனா அது தரம் உயர்த்திய பின்பு தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியில சூப்பர் நம்மை போன்ற கிராமத்து ஜனங்களுக்கும் வைத்தியம் பார்க்கறாங்க. இதெல்லாம் நீங்க கேட்காங்கள். இதையெல்லாம் இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் தர்மபுரிக்கு தந்தது பாம்பழ சின்னம் தான். இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம். வாய்ப்பு மட்டும்தான் நீங்க தரத்துக்கு வாய்ப்பு தாருங்கள். கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனையும் வேலை வாய்ப்பு பிரச்சனை 100%, 200% என் உழைப்பை கொடுப்பேன். இந்த ஒரு வாரம் என்னோட 10 வருஷம் நான் உங்களோட உட்கார்ந்துட்டு தண்ணி பிரச்சனையை தீர்ப்பேன் என்று கூறிக்கொண்டு ஓட்டு போட்டு ஆதரவளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. ஓட்டிங் மிஷின், அதாவது இவிஎம், இது மாதிரிதான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க தர்மபுரியில. அதுல 6வது 1, 2, 3, 4, 5 6வது வரிசை எண்ல என்னுடைய இருக்கும். பக்கத்துல
என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னம் இருக்கும். மாம்பழத்துக்கு நேரதா இருக்க பட்டனை அமுத்துனீங்கன்னா சத்தம் வரும். இந்த சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு போட்டதை 19ஆம் தேதி அன்னைக்கு போடணும். இன்னைக்கு மனசால வாக்கு அன்னைக்கு போய் மிஷின்ல போடுங்க. போட்டாதான் நம்மளால ஜெயிச்சு நம்ம பிரதமர் ஐயாட்டே கேட்கலாம், எங்க ஊருக்கு தண்ணி கொடுங்க, எங்க ஊரை முன்னேற்றுங்க, நம்ம மாம்பழச்சனத்துக்கு வாய்ப்பு தருமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க மாம்பழச்சனத்துக்கான ஓட்டு நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான ஓட்டு என்றுங்கள். நன்றி, மறவாதீங்க. மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம். நன்றி. டைம் ஆயிடுச்சு, மைக் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப தாய்மாரை பக்கத்துல நம்ம வேட்பாளர் கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வராங்க. அஞ்சு அஞ்சு 10 அஞ்சு அஞ்சு